வணக்கம் நண்பர்களே. 8 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்றைக்கு கணித தேர்வு எழுத போகிற 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கடைசி நேரத்தில் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், சென்டம் மிஸ் பண்ணாமல் இருக்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபார்முலா பார்த்துருங்க. புக் பேக் 1 மார்க் கம்பல்சரி ஒரு முறை பார்த்துருங்க. ஜாமெண்ட்ரி கிராஃப் நீங்கள் எந்த மாடல் பார்த்துருக்கீங்களோ அந்த மாடலில் ரொம்ப தெளிவாக ஒரு டைம் ட்ரை பண்ணி கூட பார்த்துட்டு போயிருங்க. சாம்பிளுக்கு ஒரு கொஷின் பேப்பர் எடுத்து 2 மார்க் 5 மார்க் அட்டன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் கொஷின் பேப்பர் உங்கள் கையில் வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2 மார்க் 5 மார்க் கிராஃப் இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்து 1 மார்க் பார்க்க ஆரம்பிங்க. 1 மார்க் பார்க்கும்போது ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா பாருங்கள். ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். அதே போல் 2 மார்க் 5 மார்க் எழுதும்போது உங்களுக்கு கணக்கில் குழப்பம் வராமல் இருக்கணும்னா கணக்கை நல்லா படித்து பார்த்துட்டு கிவன் டேட்டா எடுத்து எழுதிட்டு ரெக்வைர்ட் ஃபார்முலா எழுதிட்டு சொல்யூஷன் போட்டு ஆன்சர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல மார்க் வரும். கணக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியாத கொஷின் வந்ததுன்னா பதட்டப்படாதீங்க. ஸ்டெப் மார்க்ஸ் உண்டு. அதனால் பொறுமையாக யோசிங்க. ரிலேட்டட் ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கணக்கில் ஈஸியாக சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். 10th பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் ஸ்கோர் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்களும் சென்டத்தோட ரிப்ளை பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்.